ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான ஜுனி அப்படின்ற கன்னடா படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு வித்தியாசமான சைக்காலஜிக்கல் ஃபீல் குட் படம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோ ஜுனி அப்படின்ற ஒரு பொண்ணை காதலிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஜுனி ஒரு விசித்திர நோயினால பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்ட்டு. அந்த நோயினால இவங்க ரெண்டு பேரும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் ஜுனி அப்படின்ற ஒரு பொண்ணோடைய வாழ்க்கையை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸில் ஒரு நல்ல மெசேஜையும் நம்ம கிட்ட கன்வே பண்ணுவாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோடைய பாட்டியை காட்டுறாங்க. இவங்க சூப்பரா சமைப்பாங்க. குலோப் ஜாமுன் பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. பாட்டி செஞ்சு வச்ச குலோப் ஜாமுனை எடுத்துக்கிட்டு ஹீரோடைய அப்பா ரொம்ப தூரம் சைக்கிள்ல டிராவல் பண்றாருங்க ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லைங்க, ஹீரோடைய அம்மா தான். ஹீரோடைய அப்பா இந்த குலோப் ஜாமுனை ஹீரோடைய அம்மாக்கு கொடுத்தே கரெக்ட் பண்ணிட்டாருங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தை தான் நம்ம ஹீரோ. பார்த்தா அப்படின்னு பேர் வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. மொத்தம் அன்பையும் கொடுக்குறாங்க. ஹீரோடைய பாட்டி எப்போதுமே ஹீரோவை கிச்சன்ல உட்கார வச்சுட்டு தான் சமையல் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்ப ஹீரோவும் அங்க என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டே வளர ஆரம்பிக்கிறாரு. ஹீரோடைய பாட்டிக்கு அப்புறம் ஹீரோடைய அம்மா தான் வீட்டுல சமையல் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சாப்பாடு ஒன்றும் அவ்வளவு சிறப்பா இல்லைன்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் போய் அப்பாக்காக ஒரு குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு கிச்சன்ல போய் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு குழம்பு ஒன்று வைக்கிறாருங்க. அதாவது சோ கால்டு குழம்பு ஒன்று வைக்கிறாரு. அது ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுக்க ஹீரோடைய அப்பா அதை பார்த்துட்டு பலார்னு ஒரு அற விடுறாரு. அங்க கட் பண்ணா ஹீரோ பிரசன்ட் சிச்சுவேஷன்ல ஒரு கஃபேல செஃப்பா இருக்கிறாரு. அன்னைக்கு விழுந்த அறை தான் ஒரு செஃப் ஆகணும் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு அப்படின்ட்டு இங்க கிச்சன்ல ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலா இந்த கஃபேவோட ஓனர் ஹீரோடைய அம்மா அப்பா தான். இந்த கஃபேவோடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் பார்த்துக்கிறாரு. ஹீரோ கிச்சன்ல எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஏன்னா ஹீரோக்கு சமையல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால. இப்போ ஹீரோடைய அம்மா அப்பா ஹீரோவையும் ஹீரோடைய ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு அக்கௌண்ட்ஸ்லாம் நிறைய மிஸ்டேக் இருக்குது, இதெல்லாம் பார்த்து சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவையும் ஹீரோடைய ஃப்ரெண்டையும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு நீண்ட நாளாகவே ஒரு ஆசை இருக்குதுங்க. யூனிக்கான ஒரு ஃபுட் ஒன்று ரெடி பண்ணி, அதாவது ஒரு டிஷ் ஒன்று ரெடி பண்ணி அந்த மெனு கார்டில் ஆட் பண்ணி இந்த கஃபேல மட்டும் கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. அதாவது அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஹீரோக்கு மட்டும் தெரியற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. வழக்கம் போல இந்த காஃபி ஷாப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு இந்த காஃபி ஷாப்புக்கு வரா. அந்த பொண்ணுடைய பேரு தாங்க ஜுனி. அந்த பொண்ணை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. அந்த பொண்ணுடைய ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டு ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழகா டெக்கரேட்லாம் பண்ணி அந்த டிஷ்ஷை ரெடி பண்றாரு. ரெடி பண்ணதோட மட்டும் நானே போய் சர்வ் பண்றேன் அப்படின்னு சொல்ல, என்ன மச்சான் நீ இந்த மாதிரிலாம் சர்வ் பண்ண மாட்டே அப்படிங்கும் போது, இல்ல பரவாயில்ல நானே போய் சர்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட சர்வ் பண்றதுக்காக வராரு. அப்போ ஜுனி பாத்தீங்கன்னா உட்காந்து டிராயிங் வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கெட்ச் ஒன்று வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் ஜுனி பட்டுன்னு அந்த பேப்பரை கிழிச்சிடுறாங்க. உடனே ஒரு ஷாக் ஆயிடுறாரு. டக்குன்னு அவங்க ஹெட்போனை கழட்டி ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு கேட்க, இல்லங்க ஒன்னும் இல்லைங்க என்ஜாய் யுவர் மீல் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. ஹீரோயின் ஹெட்போன் போட்டிருந்ததுனால ஹீரோ சொன்னதே ஹீரோனுக்கு கேட்கல. ஆனா ஹீரோ கோவக்கார பொண்ணா இருக்கும் போலயே அப்படின்ட்டு இவர் பாட்டுக்கு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பில்லை கொண்டு போய் கொடுக்க சொல்றாருங்க. உடனே அங்க இருக்கிற எல்லோருமே, நீங்க தானே ஆசைப்பட்டு கொண்டு போய் ஃபுட்டை கொடுத்துட்டு வந்தீங்க, நீங்களே போய் பில்லை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கோத்து விட்டுறாங்க. இவர் போக மாட்டேன்றாரு. ஆனா எல்லாரும் நீங்க தான் போய் ஆகணும்னு சொல்ல இவர் கொஞ்சம் பயந்துகிட்டே கிட்ட போறாரு. அப்ப ஹீரோயின் ஸ்மைல் பண்றாங்க. ஓகே இந்த பொண்ணு நார்மலா தான் இருக்கு அப்படின்ட்டு. அந்த பொண்ணு என்ன வரையுது அப்படின்னு எட்டி பார்த்துட்டு, நீங்க நல்லாவே ஸ்கெட்ச் பண்றீங்க அப்படின்னு சொல்ல, அப்பதான் அவங்க கிழிச்சு போட்ட அந்த ஒரு ஸ்கெட்சை காட்டுறாங்க. அதுல இருக்கிறது வேற யாரும் கிடையாது, ஹீரோ தாங்க. ஹீரோ தாங்க அவ்வளோ அழகா நம்ம ஹீரோயின் வரைஞ்சி வச்சிருந்திருக்காங்க. நீங்க சூப்பரா வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, சாரிங்க உங்களோட பர்மிஷன் இல்லாம நான் உங்களை வரைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அட அதுக்கு என்னங்க நீங்க நல்லாவே வரைஞ்சிருக்கீங்க, பை த வே என் பேர் பார்த்தா அப்படின்னு சொல்லி கையை நீட்ட, அப்ப ஹீரோயின் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் எனக்குள்ள ஒரு ரூலை போட்டு வச்சிருக்கேன், நான் யாரு கூடயுமே ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்க கூடாதுன்னு அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ஃபேஷன் டிசைனராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மாடல் தேவைப்படுது, ஸோ நீங்கள் என்ன வரையணும்னு நினச்சிங்கன்னா என்னை ஒரு மாடலாக நினச்சி வரையலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. அங்கேருந்து ஜுனியும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இவரோட கஃபேல யூனிக்கான ஒரு டிஷ்ஷை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தணும்னு நினச்சார் இல்லையா, ஒரு கேக் ஒன்று ரெடி பண்ணுறாருங்க. அந்த கேக்கை கொண்டாந்து தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, அவர் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது நல்லா இருக்கு, ஆனால் என்னமோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுதான் எனக்கும் தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, வரல அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாமல் விட்டுறாத, ட்ரை பண்ணிட்டே இரு, கண்டிப்பா ஒரு நாள் நீ மிஸ் பண்ற இன்கிரீடியன்ட் என்னன்னு தெரியும், நீ அழகா பிரசன்ட் பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு ஹீரோ வழக்கம் போல அந்த கஃபேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப மறுபடியும் ஜுனி வராங்க. ஜுனி கிட்ட பேசுறதுக்காக ஹீரோ போறாருங்க. ஜுனி சொல்றாங்க, எம்ஜி ரோட்ல கார்னர்ல ஒரு டீ கடை இருக்கு, அந்த டீ கடையில டீ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அட நம்ம கஃபேலயே டீ காஃபி எல்லாம் நல்லா இருக்கும், நான் ஆர்டர் பண்ணவா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இல்லங்க அங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜுனி வந்து ஹீரோ கிட்ட இன்டெரக்டா டேட் கேட்கறாங்க. அதாவது அங்க வச்சு நம்ம ஹீரோவை ஸ்கெட்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ ஓகே
நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாளைக்கு காலையில் இந்த டைமில் இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஜுனி கிளம்பி போயிடுறாங்க. சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஜுனிக்கு கால் பண்ணால் ஒரு லேடி எடுத்துட்டு ஜுனியெல்லாம் இல்லை ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இவரும் ரொம்ப நேரமாக அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஜுனி வந்த பாடே இல்லை. உடனே கிளம்பி ஒரு கஃபேக்கே வந்துடுறாரு. இந்த விஷயத்த தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாரு. நாங்கள் போய் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணண்டா, ஜுனி வரவே இல்லை அப்படின்ட்டு. அப்போ தான் கஃபேல வேலை பார்க்குற ஸ்டாஃப் உங்களை பார்க்க வந்த பொண்ணு இந்த புக்கை மறந்து வச்சுட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு. உடனே அந்த புக்கை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஏகப்பட்ட ஸ்கெச்சஸ் இருக்குங்க. குறிப்பாக இந்த கஃபேல இருக்கக்கூடிய எல்லோரையுமே நம்ம ஜுனி வரைஞ்சி வச்சிருக்காங்க. அதில் நிறைய ஃபோட்டோஸ் நம்ம ஹீரோ தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஜுனியை நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க. ஆனால் ஜுனி தான் வந்து சொன்ன இடத்துக்கு வரவும் இல்லை, கால் பண்ணாலும் ராங் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு நம்பர் மாற்றி கொடுத்துருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இந்த கஃபேக்காக யூனிக்காக ஒரு கேக் ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ட்ரை பண்ணுறாரு. பட் அதுலேயும் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அங்கே கட் பண்ணால் ஜுனியை பார்க்கறதுக்காக நேராக ஜுனியோட வீட்டுக்கு போகிறாருங்க. போய் கதவை தட்டுறாரு. ஜுனியோட வீட்டில் இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பக்கத்து வீட்டு கதவை தட்ட ஒரு ஆண்டி வெளியே வந்து அந்த இடத்துல யாரும் இல்லை, எங்களையும் தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. சரின்னு கேட்டுட்டு இவரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. பார்த்தா ஆப்போசிட்ல ஜுனி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் ஸ்டைலா கெத்தா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இவர் கஃபேல பார்க்கும்போது ஜுனி ரொம்ப சாஃப்டா அப்படியே பயந்த சுபாவத்தோட ஸ்மைலிங் ஃபேஸோட இருந்தாங்க. ஆனா இப்போ ஜுனியை பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசம் தெரியுது. ஹாய் அப்படின்னு சொன்ன உடனே ஜுனி கொஞ்சம் கூட மதிக்காம வீட்டுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. இவர் போய் கதவை தட்டுறாரு. ஜுனி டோர் ஓப்பன் பண்றாங்க. இவர் ஸ்மைல் பண்ணவும் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துட்டு இருக்கு. என்னங்க அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா, காஃபி ஷாப்பில் மீட் பண்ணோம், எம்ஜி ரோட்டில் இருக்கக்கூடிய டீ ஷாப்பில் வச்சு ஸ்கெச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வர சொன்னீங்களே, பட் நீங்கள் தான் வரல, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கால் பண்ணாலும் ராங் நம்பர் அப்படின்னு யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, ஓ ஜுனியோட ஃப்ரெண்டா நீங்கள், உள்ளே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்க, தன்னோட பேர் மான்சி அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க சொல்கிறாங்க. மான்சியா, அப்போ ஜுனியோட சிஸ்டரா நீங்கள், ரெண்டு பேரும் ட்வின்ஸா, பார்க்க அப்படியே ஒரே மாதிரி இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லை போல, சூப்பருங்க அப்படின்னு சொல்ல, ட்வின்ஸா சிஸ்டரா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்போ நீங்கள் எனக்கு ஒன்றும் புரியலைங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு புரியாது அப்படின்னு நம்ம மான்சி சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க, நான் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னால பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னோட உடம்புல 3 கேரக்டர் இருக்குது, ஒன்று தான் ஜுனி, இன்னொன்று மான்சி, அதாவது நான், 3வது கேரக்டரும் ஒன்று இருக்குது. ஸோ 3 பேரும் சேர்ந்து ஒரே உடம்புல தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஜுனி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான கேரக்டர், பயந்த சுபாவம் கொண்ட ஒரு ஆள். ஆனால் மான்சி அப்படியே ஆப்போசிட்டுங்க, ரொம்ப ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இது எப்படி க்யூர் பண்ணுறது, நம்ம எப்படி ஜுனியை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்டா, ஃப்ரெண்டு வந்து எனக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரில, நம்ம வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் பெருசாக எந்த ஒரு டேட்டாவும் கிடைக்கலங்க. அதனால் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட நேரடியாக போய் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோட ஃப்ரெண்டும் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவர்கிட்ட போயிட்டு இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னா என்ன, இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது சின்ன வயசில் உருவாகக்கூடிய ஒரு ஷாக்கு இல்லை ஒரு பேட் மெமரி, அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு ஷாக்கிங்கான இன்ஸ்டன்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு சம்பவமோ நடந்துச்சுன்னா அந்த சம்பவம் பிரெயினில் போய் பிளாக் ஆயிரும். அதுக்கப்புறம் இது மாதிரி எந்த ஒரு இன்ஸ்டன்ட்டை பார்த்தாலும் இந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கும். மறுபடியும் பல விஷயங்கள் வந்து பிரெயின் பிளாக் பண்ணி வைக்கும். பிரெயின் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் பண்ண மெமரிஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த பர்டிகுலர் நபர் வளர்ந்ததுக்கப்புறம் பிரெயினால அந்த பிளாக் பண்ண மெமரிஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாமல் ஒரு பர்சனாக மாற்றி விட்டுரும். நம்ம பிரெயினே 2 கேரக்டர் உருவாக்கி 2 கேரக்டராக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். 2 கேரக்டர் தான் இல்லை, 3, 4, 5 இதுக்கு மேலே கூட அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் வரலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாருங்க. இதுக்கு முழு காரணம் சின்ன வயசில் நடந்த இந்த ஷாக்கிங்கான இன்ஸ்டன்ட் இருக்கலாம். அப்படிங்கும்போது க்யூர் பண்ணுறதுக்கு நல்ல மெமரிஸ் எல்லாம் சேகரிக்க ஆரம்பிக்கணும், அப்போ தான் அந்த கெட்ட மெமரிஸ் எல்லாம் அழிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணுறாரு. இதுவும் கம்ப்ளீட் க்யூர்லாம் கிடையாது, பட் நிறைய நல்ல மெமரிஸ் எல்லாம் சேவ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜூனிக்காகவே ஒரு கேக் ஒன்று ரெடி பண்ணி நேராக வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாரு. யார் டோர் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல, ஜுனியா இல்லை மான்சியா அப்படின்ட்டு பார்த்தா நம்ம ஜுனி தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. வந்திருக்கிறது ஹீரோ அப்படின்னு தெரிஞ்ச உடனே பட்டுன்னு ஜுனி டோரை லாக் பண்ணிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டோர் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு, நீ இங்கிருந்து போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வேலைக்காரக்கா வந்து டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. சாரி என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஜுனி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜுனியோட கதாபாத்திரம் ரொம்ப பயந்த சுபாவம் கொண்ட ஒரு கதாபாத்திரங்க, யாரையுமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்த்துக்காது. காரணம் என்னன்னா தனக்கு ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் எல்லோரும் பயந்து ஓடிடுறாங்க, ஒதுக்கி வச்சிடுறாங்க. அதனாலேயே ஜுனி அப்படின்ற கதாபாத்திரம் யாரு கூடயுமே ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிறது கிடையாது.
கிடையாது. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உன்னை பற்றி எல்லாமே தெரியும், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை வந்து கொடுத்துட்டு அந்த புக்கையும் கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. இப்போது நம்ம ஹீரோவும் ஜுனியும் அந்த கஃபேல மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்து நான் உன்னை நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும், நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஜுனி கிட்ட நார்மலாகவே பழக ஆரம்பிக்கிறாருங்க. சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க உடனே ஜுனி சரின்னு சொல்லிட்டு எங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்க சொல்கிற இரு, ஒரு அட்வென்ச்சரான இடத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாருங்க. அந்த இடத்துல இருந்து லிஃப்ட்டில் ரொம்ப ஹைட்டாக போகிறாங்க. அந்த பில்டிங்கோடைய டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் இறங்குறதுக்கான அந்த ஹெலிபேடெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு ஜுனியை கூட்டிகிட்டு போயிட்டு இங்கேருந்து பாரு, சிட்டி எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஜுனியும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பட் சிட்டியை விட நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஜுனிக்கு காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுத்துட்டு காதலை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. நல்லா நின்று பேசிக்கிட்டு இருந்த ஜுனி டக்குன்னு பையன் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. என்னடா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க, ஜுனி இங்கே கூட்டிகிட்டு வந்து அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தையெல்லாம் காமிச்சு கரெக்ட் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற ஜுனி அப்படிங்கும்போது நான் ஜுனி இல்லை ஜாக்கி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினோட உடம்புக்குள்ள மான்சி ஜுனி இதை தாண்டி ஜாக்கி அப்படின்ற ஒரு பையனும் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்றது தெரிய வருதுங்க. இந்த ஜாக்கின்ற கதாபாத்திரம் கொஞ்சம் ப்ரொடெக்டிவான கதாபாத்திரங்க. நான் ஜூனி பக்கத்தில் யாரையுமே நெருங்க விட மாட்டேன், அதை மீறி நீ நெருங்க பார்த்துக்கிட்டு இருக்க, இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங், இதுக்கு மேலே நீ அவகிட்ட நெருங்கணும்னு நினச்சான்னு வையன் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுருதுங்க. ஹீரோவும் பயந்து போயிடுறாரு. அடுத்த நாள் வழக்கம் போல் இந்த கஃபேல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜுனி வந்திருக்காங்க. ஜுனியை பார்த்ததும் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா வாஷ்ரூம்குள்ளே போய் நின்றுக்கிறாரு. ஜுனிக்கு ஃபுட்டெல்லாம் எதுவுமே சர்வ் பண்ணவே இல்லை, வெயிட்டர் தான் வந்து சர்வ் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எப்படியாவது நம்ம ஹீரோவையும் ஜுனியும் மீட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக வேணுனே அங்கே இருக்கக்கூடிய பிளேட்டை போட்டு உடச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் வந்து அந்த பிளேட்டெல்லாம் எடுக்கிற மாதிரியும் நீங்கள் போய் பில்லை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கையில் கொடுத்து விட்டுறாங்க. ஹீரோவும் பில்லை கொடுக்கறதுக்காக கிட்ட போகிறாரு. அப்போ ஜுனியை பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்குது. உடனே நம்ம ஹீரோ பார்த்துட்டிங்கன்னா எம்ஜி ரோடு பக்கம் காஃபி டேட் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தல, அது இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே ஜுனி சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் மறுபடியும் இவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜுனிக்கு நம்ம ஹீரோ ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. எப்படி இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு ஹீரோ கேட்க அப்போ தான் ஹீரோன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்பப்போ கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு பிளாங்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருந்துருக்குது, கண்ணெல்லாம் பிளர்ராக தெரிய ஆரம்பிச்சிருந்துருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருந்துருக்குதுங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரியான பிளாங்க் அவுட்ஸ் எல்லாம் நம்ம ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு நடக்கிறத பார்த்துருப்போம். நல்லா ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு மாதிரி போய் ஒரு ஓரமாக உட்காந்துருவாங்க, அவங்களுக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னே கொஞ்சம் நேரத்துக்கு தெரியாது, அதுக்கப்புறம் நார்மல் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜுனிக்கும் நடக்க ஆரம்பிச்சிருந்துருக்குது. அதுக்கப்புறம் தான் ஜுனி அப்படியே 2 கேரக்டராக பேச ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. இதை பார்த்து பயந்து போன ஜுனியோட அம்மா ஒரு சாமியார்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு இவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேயெல்லாம் ஓட்டி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த 3வது கேரக்டர் தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்குது. உடனடியாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ண அப்போ தான் டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இவளுக்கு இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, என்னை விட்டுருங்க, நான் தனியாக இருந்து என்னோட ப்ராப்ளத்தை எல்லாம் நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு தான் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ ஜுனியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்தா ஜுனி கையை எடுத்துட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் ஹீரோ பயந்து போயிடுறாரு. பார்த்தா அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது ஜுனி கதாபாத்திரம் கிடையாது, மான்சி கதாபாத்திரம். கையில் ஜாமை வச்சுக்கிட்டு சும்மா விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஜுனியெல்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக மான்சி கதாபாத்திரத்துக்கும் ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ மீன் ஃப்ரெண்ட்லியாக பிடிச்சிருக்குது. மான்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் செட் ஆகாது. அப்போ ஹீரோ சொல்கிறாரு நான் ஜுனி கூட டின்னருக்கு வெளியே போகலான்ற பிளான்ல இருந்த, இப்போ நீ இருக்க, நீ போ ஜுனியை வர சொல்லு அப்படிங்கும் போது அப்படியெல்லாம் வந்துட மாட்டா, அந்த ஜுனிக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ட்ரிகர் பண்ணாதான் அவள் வருவா அப்படின்னு சொல்லிட்டு மான்சி கதாபாத்திரத்திலேயே நம்ம ஹீரோன் இருந்துட்டு இருக்காங்க. மான்சியை நம்ம 2 பேரும் வெளியில் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இவரும் சரின்னு சொல்லிடுறாரு. ஆனால் ஜுனி ரொம்ப போரிங்காக தான் வந்து சூஸ் பண்ணுவா. ஆனால் எனக்கு இந்த போரிங்கெல்லாம் பிடிக்காது, பப்புக்கெல்லாம் போகணும், ஓகேவா, என்னோட பக்கெட் லிஸ்ட்டெல்லாம் நிறைவேற்றுவி அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாரு. காரணம் என்னென்னா நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது நம்ம ஹீரோயின் தான், அது 2 கேரக்டராக இருந்தால் என்ன 3 கேரக்டராக இருந்தால் என்ன, நமக்கு பிடிச்ச பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு மான்சி கதாபாத்திரத்து கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மான்சி கதாபாத்திரம் துருத்துருன்னு ஏதாவது வேலைத்தனத்தை பண்ணிக்கிட்டு வம்பிழுத்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக சுற்றிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்பலாம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. போகும்போதே பார்த்தீங்கன்னா இது ரெகுலர் ரூட்டே கிடையாதே அப்படின்னு சொல்லி மான்சி கேட்குறாங்க. அந்த வழியில் போனால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், இந்த வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோ டிரைவர் வேற ஒரு ரூட்டில் இவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு மான்சியோட உடம்புக்குள்ள இந்த ஜாக்கியோட கதாபாத்திரம் வந்துடுது. இந்த ஆட்டோ டிரைவரை பிடிச்சி மிரட்டி விட்டு ஆட்டோ விட்டு இறங்கி நம்ம ஹீரோ பிடிச்சி திட்ட ஆரம்பிக்குது. ஏன்டாடி அன்னைக்கே வந்துட்ட வான் பண்ண இவ கூட சேர்ந்து சுத்தாதானே, இப்போ என்ன மான்சியை கூட்டிகிட்டு வெளியே வந்திருக்கிறியா, இந்த ராத்திரியில் ஒரு பொண்ணை தனியாக கூப்பிட்டு வந்திருக்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி திட்ட, அவள் ஆசைப்பட்டா நான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஜாக்கி கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. நீ என்ன எப்போ பார்த்தாலும் ரக்கடாகவே பேசிக்கிட்டு இருக்க, ஒவ்வொரு மூமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அப்போ அந்த ஜாக்கி கதாபாத்திரம் சொல்ல ஆரம்பிக்குதுங்க. சின்ன வயசாக இருக்கும்போது ஹீரோனுக்கு ஒரு லேடினால செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடந்ததாகவும் ஒவ்வொரு முறை குளிக்க போகும்போதும் அதே
அதே ஞாபகம் தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் வந்து மான்சியும் ஜுனியும் கண்ணுங்கருத்துமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா அவளை நைட்டில் வெளியில் கூப்பிட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த ஜாக்கி கதாபாத்திரம் சொல்லிக்கிட்டு இருக்குங்க. அதாவது இந்த ஜாக்கி கதாபாத்திரம் நம்ம ஹீரோனோட உடம்புல இருக்கிறதுக்கான காரணமே அவங்க 2 பேர்த்த பத்திரமா பார்த்துக்கிறதுக்காக தான் அப்படின்ற விஷயத்த சொல்லுதுங்க. அந்த ஒரு ஹராஸ்மெண்ட் மைண்டில் இருக்கிறதுனால தான் நான் ஸ்மைலே பண்ணுறதில்ல, இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக கேப் அந்த இடத்துக்கு வந்துடுது. 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஆஃபீஸில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அப்பப்போ இவங்க இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர்னால பாதிக்கப்பட்டு கேரக்டர் டு கேரக்டர் சேஞ்ச் ஆகிறதுனால ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லோருமே என்னை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் முக்கியமான ஆட்களுக்கு எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும். மற்றவங்களாம் என்னை ஒரு மாதிரி ஒதுக்கி வைக்கிறாங்க. நான் மெடிக்கலி அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வேலை விட்டு அனுப்ப பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜுனி கேரக்டர்லேருந்து ஹீரோ கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணேன். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, உனக்கு எப்பப்பெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு தோணுதோ அப்பப்பெல்லாம் என்னோட கஃபேல வந்து உட்காந்து டீமோட ஒர்க் பண்ணு, எந்த பிரச்சனையும் இல்லை. நானே வந்து உனக்கு மாடலாக இருக்கேன், நீ என்ன வச்சே ஸ்கெட்ச் பண்ணி அந்த ஃபேஷன் டிசைனிங் ஒர்க்கெல்லாம் பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காருங்க. அதுக்கு ஃபீஸ் எல்லாம் தர வேணாம், ஆனால் ஃபீஸ் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்காக வந்து ஜுனி கிட்ட அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோக்கு ஜுனியை ரொம்ப பிடிச்சிருக்கு, காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. டக்குன்னு ஜுனியோட உடம்புக்குள்ள மான்சி ஜாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி வந்துட்டு போகுது. இதை பார்த்ததும் ஹீரோ கொஞ்சம் பயந்து போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க 2 பேரும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நம்ம ஹீரோயினோட உடம்புல இருக்கக்கூடிய 3 கதாபாத்திரமும் 3 ஒர்க்கை பண்ணுங்க. இந்த ஜாக்கின்ற கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் போடுது அப்படின்னா ஜுனின்ற கதாபாத்திரம் வந்து ஸ்கெட்ச் பண்ணும். அப்புறம் மான்சின்ற கதாபாத்திரம் வந்து ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணும். ஸோ இப்படி தான் வந்து 3 கேரக்டர் ஒன்றா சேர்ந்து ஒரே ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்கிறதா நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட கஃபேக்கு கூட்டிகிட்டு வந்து ஜுனியை சமைக்கலாம் வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஜுனிக்கு நம்ம ஹீரோ கூட ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. நம்ம ஹீரோ ஜுனியை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு காதலை வெளிப்படுத்திடுறாங்க. ஹீரோக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. ஜுனிக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக போயிடுது. ஓகே, அவனுக்கு பிடிக்கல போல, நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ட்டு அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜுனியை பார்க்கறதுக்காக ஹீரோ வீட்டுக்கு போனா மான்சி கதாபாத்திரத்தில் ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் மான்சியும் பேசிக்கிறாங்க. மான்சி கதாபாத்திரம் சொல்லுது, உனக்கு ஜுனி தகுதியான ஆள் தான், ஜுனிக்கும் நீ தகுதியான ஆள் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவங்க ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸை வியர் பண்ணி பாரு அப்படிங்கும் போது இங்கேயே வியர் பண்ணுறதா அப்படின்னு கேட்க, அப்புறம் என்ன ட்ரையல் ரூம் ஒன்று ஏற்பாடு பண்ணி தரதா, சரி என்னோட ரூமில் வேணா நீ சேஞ்ச் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அவங்க டிசைன் பண்ண அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ மான்சி வந்து அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த பேச்சு நெக்ஸ்ட் லெவலுக்கும் போகுது. இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கிறாங்க. ஹீரோ பொறுத்த வரைக்கும் ஒரே பாடி தான், கேரக்டர் தான் வேற வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ரோச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ராத்திரி பூரா ஒன்றா இருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் கண்முழிக்கும் போது ஜுனி கதாபாத்திரத்தில் கண்முடிச்சிருக்காங்க. ஜுனிக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க. ஜுனி பார்த்தீங்கன்னா ஹீரோவை உண்மையாக காதலிச்சிருந்துருக்காங்க. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, மான்சியா இருந்தா என்ன, நீயா இருந்தா என்ன, பாடி ஒன்று தானே அப்படிங்கும்போது நான் அப்படி பார்க்க கிடையாது, நீ என்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சேன், ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜுனியோட கதாபாத்திரம் அப்படியே மாறி மாறி பேச ஆரம்பிக்குது. ஜுனி, மான்சி, ஜாக்கி அப்படின்னு சொல்லிட்டு 3 கதாபாத்திரமும் வந்து போயிட்டு இருக்குது. ஹீரோக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல, பயந்து போயிடுறாரு. டக்குன்னு அப்படியே விழுந்துடுறாங்க. ஹீரோனை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு உடனடியாக அவங்க அம்மாவுக்கு தகவலை கொடுக்க அவங்க அம்மா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாங்க. உன்னால தான் என்னோட பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாருங்க. எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு கூட நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், அந்த பொண்ணை தான் நான் காதலிக்கிறேன், ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு ஒரு மென்டல் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோவோடைய அம்மா அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. மென்டலி சேலஞ்சடான ஒரு பொண்ணை எப்படி நான் இந்த வீட்டு மருமகளாக ஏற்றுக்க முடியும், அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க, சண்டை போடுறாங்க. இதில் கடுப்பான நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் இந்த வீட்லேயே இல்லை, இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேகை தூக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுறாருங்க, தன்னுடைய அம்மா அப்பா கூட கோச்சிக்கிட்டு. இன்னொரு பக்கம் ஜுனிக்கும் நம்ம ஹீரோக்கும் சண்டை நடந்து மயக்கம் போட்டு விழுந்து ஜுனி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆயிருந்தாங்க இல்லையா. அப்போது நம்ம ஹீரோனுடைய கேரக்டரில் இன்னொரு கேரக்டரும் வந்து ஆட் ஆகுது. அது என்ன கேரக்டர் அப்படின்னா, சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எப்படி இருந்தாங்களோ அந்த கதாபாத்திரமும் ஒரு புது கதாபாத்திரமாக ஆட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி அது வேணும் இது வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுடைய அம்மாவுக்கு அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டை விட்டு வெளியெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் நான் போவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. குழந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாய்ஸும் குழந்த மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோனுடைய அம்மா, நான் இருக்கிற வரைக்கும் உன்னை பார்த்துப்பேன், நான் போனதுக்கப்புறம் யார் உன்னை பார்த்துப்பா அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஜுனி கதாபாத்திரத்துக்கு நம்ம ஹீரோயின் மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்ன நான் பார்த்துப்பேன், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோனை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாரு. ஆனால் ஹீரோயின் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. நான் ஜென்ரலாக ஒரு காஃபி ஷாப் ஓனராக தான் வந்திருக்கேன், அடிக்கடி எங்கள் காஃபேக்கு வருவீங்க, இப்போ வரதில்லை, அதான் என்னன்னு கேட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஜுனி வந்து சொல்கிறாங்க, இப்போ 4ஆவதாக ஒரு கேரக்டர் வந்து ஆட் ஆயிடுச்சு,
சின்ன குழந்தை மாதிரி டாய் வேணும், சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அடம் பிடிக்கிறா, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுங்க. இப்போ ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டு கூட போய் சரக்கு போட்டுட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நம்ம யாருடா, அம்மா அப்பா இல்லைனா நமக்கு ஐடென்டிட்டியே கிடையாது. அம்மா அப்பா சம்பாரிச்சு நம்ம ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தோம், மற்றபடி வேற எந்த ஐடென்டிட்டி கிடையாது, நமக்குன்னு தனியாக ஒரு டேலண்ட்டே கிடையாது. ஆனால் இந்த பொண்ணு இந்த வயசில் அவளுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, அதை அவள் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா, தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் எங்க நம்ம எங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அடுத்த நாள் வழக்கம் போல் இந்த கஃபேக்கு போகும்போது அங்கே வந்து ஒரு காதலர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கொடுக்க, அதை சாப்பிட்டுட்டு இது உண்மையிலேயே நீ தான் ப்ரிப்பேர் பண்ணியா, சூப்பராக இருக்கே அப்படிங்கும்போது, எனக்கு இந்த ஒரு டிஷ் மட்டும் தான் பண்ண தெரியும், இந்த டிஷ் வந்து என்னோட காதலனுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால ஆசாசியாக நான் சமைப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. இது வரைக்கும் யூனிக்கான ஒரு டிஷ்ஷை இன்ட்ரடியூஸ் பண்ணணுமே அப்படின்ற ஒரு நோக்கத்தோட மட்டும்தான் நம்ம கசகசன்னு வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ லவ்வோட ஒரு விஷயத்தை பண்ணோம்னா கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து சின்ன வயசில் நம்ம ஹீரோடைய பாட்டி குலோப் ஜாமுன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த குலோப் ஜாமுன்லாம் வச்சு ஒரு கேக்கை ரெடி பண்ணுறாருங்க. ரெடி பண்ணி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொண்டாந்து இதை டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்வீட்டை எல்லோரும் கொண்டாடுறாங்க. அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு ஹீரோடைய அம்மா அப்பாவை கஃபேக்கு வர வச்சு உங்கள் பையன் ரெடி பண்ணியிருக்க இந்த ஒரு கேக்கை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்ல, அவங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட பேசுகிறதுக்காக போகிறாங்க. இந்த ஒரு யுனிக் டிஷ்ஷை வந்து மெனு கார்டில் ஆட் பண்ணிடு, இதுக்காக தானே நீ ரொம்பவே கஷ்டப்பட்ட, அப்புறம் அந்த பொண்ணையும் வர சொல்லு, நம்ம செலிப்ரேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா அப்பா ஹீரோ கிட்ட அவங்கள ஏற்றுக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ ஹீரோயினை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா ஹீரோயினோடைய அம்மாவே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்காங்க. கதவை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நம்ம ஹீரோ கதவை திறந்து விட அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹீரோயின் வீட்டை விட்டு போயிட்டா, எங்கே போனானே தெரியல அப்படிங்கும்போது, ஃபோன் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டால் ஃபோன் இங்கே தான் இருக்குது, எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, எல்லா இடத்துலையுமே நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அம்மாவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊஞ்சலில் நம்ம ஹீரோயின் ஜாலியாக ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க, அந்த சின்ன பொண்ணுடைய கதாபாத்திரத்தில். இவரும் போயிட்டு ஊஞ்சல்லாம் ஆட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அம்மா என்னை மைசூருக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க, எனக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை, அதான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி உனக்காக கேக் கொண்டு வந்திருக்கேன், இதை சாப்பிடு அப்படிங்கும்போது குழந்தை மாதிரி அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஜுனியோட கதாபாத்திரத்துக்கு வந்துடுறாங்க. நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாங்க, சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஜுனியோட கதாபாத்திரத்துக்கு ஹீரோயின் வந்ததுக்கப்புறம், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துறாரு. அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஊஞ்சலில் ஹீரோயினுடைய கைக்கு பக்கத்தில் கை வைக்கிறாரு. ஹீரோயின் மேலே கை வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் விலகி போகிறாங்க. ஸோ இன்னும் நம்ம ஹீரோயின் ஹீரோ மேலே கோவத்தில் தான் இருந்துட்டு இருக்காங்க. சரின்னு ஹீரோ எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணாமல் விட்டுறாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனுடைய அம்மா வந்து, ஹீரோனை நீ எங்கெல்லாம் போனேன்னு சொல்லி நான் தேடின தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் வழக்கம் போல் நம்ம ஹீரோ கஃபேல போய் நின்றுட்டு இருக்கிறாருங்க. பார்த்தா அடுத்த நாள் மறுபடியும் ஹீரோ பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே ஜுனி கதாபாத்திரத்தில் ஹீரோயின் கிளம்பி வராங்க. ஸோ மறுபடியும் இவருக்கு 2வது வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த படம் முடியும் போது உண்மையான ஜுனியை வந்து நம்ம கிட்ட காட்டுவாங்க, முகத்தை மறைச்சு. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கோம், அதனால் நாங்கள் மான்ஸ்டர்லாம் கிடையாது, நாங்கள் எங்களுக்குள்ளேயே போராடிக்கிட்டு இருக்கிறோம், ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணால் நாங்கள் எங்கே போவோம், அதனால் நார்மலாக எங்களை ட்ரீட் பண்ணுங்கள், ஹியூமன்ஸாக ட்ரீட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க நம்மக்கிட்ட ஒரு கோரிக்கையை வைப்பாங்க. மென்டலி பாதிக்கப்பட்டவங்கலாம் குழந்தை மாதிரிங்க, அவங்கக்கிட்ட சண்டை போட்டோ கோச்சிக்கிட்டோ என்ன பண்ண போகிறோம், அதனால் அவங்கக்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் கைண்டாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.